ஹாய் வீவர்ஸ், ஹலோ டு எவ்ரி ஒன். இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது வந்து எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இது வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப்ஸ் கம்பெனிங்க. இந்த கம்பெனியில் வந்துட்டு உங்களுக்கு ஆன்லைன் நாலேஜ் இருந்தால் போதும், இங்கிலீஷ் நாலேஜ் கொஞ்சம் இருந்தால் போதும், நீங்களும் இந்த ஜாப்ஸ் வந்து பண்ணலாம். இது வந்துட்டு வீட்டிலேருந்தே நம்ம மொபைல் மூலமாக பண்ணக்கூடிய ஒரு ஜாபுங்க, லைஃப் டைம் ஜாபுன்னு சொல்கிறாங்க. இந்த ஜாப்ஸ்க்கு வந்துட்டு உங்கள்கிட்ட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், சோஷியல் மீடியாஸ் அக்கௌண்ட் இருந்தால் போதும், நீங்களும் இந்த ஜாப் பண்ணுறதுக்கு தகுதியானவங்க. இதில் வந்துட்டு நிறைய கற்றுக்கலாம். ஆன்லைன் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம் பற்றி நம்ம நிறைய கற்றுக்கலாம். லேர்ன் பண்ணுறதுக்கும் ஏர்ன் பண்ணுறதுக்கும் இந்த கம்பெனி வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்துட்டு கண்டென்ட்டாவோ இல்லை இன்ஃப்ளூயன்சராகவோ இல்லை சோஷியல் மீடியா மார்க்கெட்டாவோ இந்த மாதிரி வேரியஸ் ஜாப்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரொம்பவே ஈஸியாக கம்மியான டைமில் நிறைய ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஜாப்ஸாக வந்து இது இருக்குது. இந்த கம்பெனியில் வந்துட்டு அவங்க சொல்லக்கூடிய ஒரு பொருளுக்கோ இல்லை ஆப்ஸ்க்கோ இல்லை அவங்க சொல்லக்கூடிய எந்த ஒரு ப்ராடக்ட்க்கோ வந்துட்டு நம்ம விளம்பரப்படுத்தணும். அதுதான் முக்கியமான நோக்கம். அப்புறம் அதன் மூலமாக சேல்ஸ் நடக்கணும். இதன் மூலமாக மக்கள் வந்துட்டு அவங்க ஒரு பிராண்டை வந்துட்டு ஒரு பொருளை வந்துட்டு நம்ம பிராண்ட் பண்ணணும், மார்க்கெட்டிங் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதன் மூலமாக வந்துட்டு நம்மளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிது. நம்மளே சொந்தமாக ஒரு தொழில் தொடங்குறதுக்கோ இல்லை சொந்தமாக இது பண்ணுறதுக்கோ வந்து இந்த கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப். ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தோன்னா நலங்கு மாவு. முகம் பொலிவு பெறுறதுக்கு இந்த நலங்கு மாவு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்துட்டு குழந்தைங்களுக்குமே வந்துட்டு இந்த நலங்கு மாவு வச்சு தேய்ச்சி குளிக்க வச்சோன்னா ரொம்ப பொலிவாக இருப்பாங்க குழந்தைங்க. இந்த நலங்கு மாவு வந்துட்டு எப்படி தயாரிக்கணும், அது எப்படி வந்துட்டு யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பின்னால் வந்துட்டு சொல்கிறேன். இந்த நலங்கு மாவு வந்துட்டு ராஜாக்கள், ராணிக்கள் வந்துட்டு நல்லா அரைச்சி யூஸ் பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் அந்த காலத்தில் நல்லா க்ளோவாக இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்கு. இந்த நலங்கு மாவு வந்துட்டு ரெகுலராக யூஸ் பண்ணும்போது என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, நல்லா செம்ம க்ளோவாக இருக்கும், முகம் ஷைனிங்காக இருக்கும். கண்ட க்ரீமில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது அது நிறைய ஸ்கின் கேன்சர் வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும். ஆனால் இந்த நலங்கு மாவு வந்துட்டு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது இயற்கையாகவே நம்ம முகம் வந்து பொலிவு பெறும். நலங்கு மாவு வந்துட்டு நம்ம அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் இன்க்ரீடியன்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ரோஜாப்பூ, அப்புறமா வெட்டி வேறு, வேப்பிலை, அப்புறம் வந்துட்டு இந்த பச்சைப்பயிர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பச்சைப்பயிறு, அப்புறம் சில பேர் வந்துட்டு இந்த செம்பருத்தி, வெட்டி வேறு, இந்த மஞ்சள் பீஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்துட்டு இந்த ஆவாரம்பூ, அப்புறம் வந்துட்டு கஸ்தூரி மஞ்சள், கடலை மாவு, கொண்ட கடலை மாவு, அப்புறம் பூலாங்கிழங்கு, நிலக்கடலை, எல்லாமே வெட்டி வேறு, ரோஜா இதழ் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு சந்தனம் மெயினாக சந்தனம் மஞ்சளும் வந்துட்டு கொஞ்சம் ஆட் பண்ணுறதால அந்த முகத்துக்கு வந்து அவ்வளோ க்ளோ கிடைக்கும். பைத்தம்பருப்பும் பச்சரிசியும் கூட ஆட் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த நலங்கு மாவு வந்துட்டு நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோன்னா, முகப்பருவு நீங்கும், முகம் பொலிவு பெறும். அப்புறமா வியர்வை வரதால், துர்நாற்றம் உடம்புல இருக்கிறதால அது ரெகுலராக யூஸ் பண்ணும்போது அந்த துர்நாற்றம் வந்து போயிடும். அப்புறம் ஸ்கின்னில் இருக்கிற முடி வந்துட்டு அது நீக்கும்னு சொல்கிறாங்க. அப்புறம் சருமத்தில் வந்துட்டு அரிப்பும் நமச்சலும் வராமல் தடுக்கும்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்துட்டு கொஞ்சம் வெயிட் போட்டாவே வந்துட்டு தொடைகள் உரசி நடக்கிறப்ப அந்த தொடைகள் வந்துட்டு கருப்பாகும். அதுக்கும் வந்துட்டு இது பூசும்போது கலராக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம். அது ஒரு இதுவாக பார்த்தோன்னா, ஆவாரம்பூ, இந்த பூலாங்கிழங்கு, பச்சரிசி, அப்புறமா வந்துட்டு இந்த வெட்டி வேறு, ரோஜா இதழ்கள், இதெல்லாம் வந்துட்டு நல்லா காய வச்சு அதை வந்துட்டு நல்லா ஒரு அந்த
கடினத்தன்மை போகிற வரைக்கும் மொறுமொறுன்னு ஒரு இது வர வரைக்கும் நம்ம அது வெயிலில் காய வைக்கணும். காய வச்சுட்டு நம்ம மிஷின் கொடுத்து அரைச்சிக்கலாம். இல்லை சில பேர் வந்து உரல்லே அரைப்பாங்க. எதில் அரைச்சாலுமே சரி நம்ம அது வந்துட்டு நல்லா பவுட்ராக வந்துட்டு பவுட்ரு ஃபார்மில் வந்துட்டு நம்ம இது எடுத்துக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்துட்டு முகத்தை தேய்க்கும் போது அந்த இது இருக்காமல் இருக்கும், உரசாமல் ரத்தம் ரொம்ப அழுத்தம் இருக்காமல் இருக்கும். எப்படி செய்வாங்கன்னு பார்த்தோன்னா, இது உடல் சுத்தமாக இருக்கிறதுக்கும் உள்ள திசுக்களை இது பண்ணதுக்கும் தோலில் வந்துட்டு சுருக்கங்கள் வந்துட்டு கம்மியாகிறதுக்கும் பயன்படுது. பாதிக்கப்பட்ட செல்களை வந்துட்டு இது பாதுகாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கஸ்தூரி மஞ்சளும் இது பச்சை பயிரும் சந்தனமும் வந்துட்டு நம்ம ரெகுலராக எடுக்கும்போது அது கூலிங் கண்டென்ட் இருக்கிறதால முகத்தில் இருக்கிற ரத்த ஓட்டம் வந்து சீராக்கும். அப்புறம் வந்துட்டு இதில் முகப்பரு அப்புறமா வந்துட்டு கிருமி நாசினியாக செயல்படுதுன்னு சொல்கிறாங்க. ஆன்டி ஏஜிங்காகவும் இல்லை பயோட்டிக்காகவும் கூட இது செயல்படுது. மஞ்சள் இருக்கிறதால எந்த ஒரு ஸ்கின் வந்துட்டு இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்புறம் இது வந்துட்டு 100% நம்மளே அரைச்சி யூஸ் பண்ணுறதால இது இயற்கையாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்புறம் நலங்கு மாவு வந்துட்டு ஒவ்வொரு பொருளும் தனித்தனியாக காய வச்சும் எடுக்கலாம், இல்லை ஒன்றா காய வச்சு எப்படி எடுத்தாலுமே வந்துட்டு காய வச்சு அந்த மொறுமொறுப்பு தன்னை ஈரப்பதம் இல்லாமல் நம்ம அரைச்சி எடுக்கும் போது அது பவுட்ரு ஃபார்மில் நமக்கு நல்லா ஈஸியாக கிடைக்கும். அதில் வந்துட்டு நலங்கு மாவு தயாரித்துக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு பின்னாலையும் ஒரு தனித்தனியாக சொல்கிறாங்க. அது செய்முறை விளக்கம் கொடுத்துருக்காங்க. எப்படி வந்துட்டு அது தயாரிக்கணும்னு பார்த்தோம்னா எல்லாமே வந்துட்டு நம்ம நல்ல பதத்தில் காய வச்சு உலர வச்சு எடுத்துக்கிட்டு அவங்க கொடுத்துருக்குற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அப்புறம் வந்துட்டு அது வந்துட்டு ஒரு மிஷின்லேயோ இல்லை இதுலேயோ வந்துட்டு நல்லா தனித்தனியாகவும் அரைச்சிக்கலாம், இல்லை ஒன்றாவும் சேர்த்து எப்படி நம்ம அரைச்சிக்கிட்டாலுமே வந்துட்டு நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். சில அரைப்படுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த லேசான வெயிட் இருக்கிற பொருளெலாம் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அப்புறம் கனமான பொருளை அரைச்சிக்கலாம். அரைக்கும் போது அப்போ தான் நம்ம நிறைய ஃபைன் பவுடராக கிடைக்கும். அப்புறம் இது வந்துட்டு அரைச்ச இதை வந்துட்டு நம்ம அப்படியே யூஸ் பண்ணாமல் நல்லா ஜலிச்சு அது ஒரு கண்டெய்னரில் போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு கிடைக்கும். இது என்னென்னா பயன்கள் வந்து பார்த்தோன்னா அதை பார்த்துட்டோம். ஸ்கின்னு க்ளோ ஆகிறதுக்கு, அப்புறமா இயற்கையாக நம்ம சோப் போடாமல் இந்த இயற்கை குளியல் பொடியாக கூட யூஸ் பண்ணலாம். இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த பொடியை ரெகுலராக எடுத்துக்கிட்டு யூஸ்